மாறிக்கிட்டு இருக்காவோ விடிய விடிய முடிச்சாச்சு. பிறகு நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு. சரி நாளையில ஆனாதான் கூட கொஞ்சம் தூக்கம் வரும்யா. தூக்கம் போட்டாலும் பழைய அன்பை வச்சு நம்மளும் போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். அப்படி இருந்தாலும் வீட்டுல இருக்க மனசு வரல பாத்தியா, அதான் ஒரு நல்ல மனசு. அது அதாவது சேட்டை பண்ணி கூட சேட்டை பண்ணுது. அது அப்பைக்கு அப்போ சில நேரம் அப்படி ஆயிரும். அதாவது ஆளெல்லாம் நல்ல ஆளுதான், குணமும் நல்ல குணம்தான், மனசும் நல்ல மனசுதான். கேரகம் அப்படின்னு இல்ல, சேரும் போது ஒரு மனசு மாறி போயிடும். வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னு கேட்கணும் ஒரு விவரம். என்ன? அதாவது நல்ல மனசுதான். அவன் வந்து மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிட மாட்டான். ஆமா, இப்ப என்னத்தான் பேசணும்னா உடனே பேசுவான், உடனே அடிக்க வருவான், டப்பா தூக்கி எறிவான். நம்ம கண்டுக்கிட மாட்டோம். எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி இந்த என்ன இருக்காரு பத்தியெல்லாம் ஊமையா இருக்காரு கொடுத்துக்காரு. இவரை நம்பவே முடியாது. ஆமா, ஊமையா போட்டு விட்டு பேசாம இருப்பாரு. அவருக்கு உளுந்த வடையும் ஓட்ட வடையும் போட்டு கொடுத்தேன். உளுந்த வடையும் ஓட்ட வடையும் போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுத்தேன். சரி இருக்கட்டும் போட்டோம். அப்படி கலைப்பாரி இலைப்பாரி கையில இலைய குலவிருந்து வருகிறார் அல்லவா. ஆமா, அப்படி குலவிருந்து வரக்கூடிய காலத்தில் என்னையா பார்வதா தேவியாகப்பட்டவன் என்ன ஒரு நாளும் இல்லா திருநாளாகவே பகவானை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, என்னங்க உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வந்தா உங்களுக்கு படியிழந்த களைப்பா இருக்கும். பார்வதி நீங்க போன பின்னாலே தன்னந்தனிமையாகவே அமர்ந்திருக்கிறேன். எனக்கும் தனிமையினால எனக்கும் ஒரே எரிச்சலா இருக்கு. எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு உங்களை பார்க்காம. அதனால மனைவி வந்து ஆம்பளை வீட்டுக்குள்ளே இருந்தா கொஞ்சம் எரிச்சப்படுவா. சரிதானே? ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிய? ஆமா, வெளியே அந்த பஜாருக்கு போயிட்டு லான்ச் வர வேண்டியதானே? சரிதானே? கிடைக்கல அப்படின்பா. அதானே அதே மனுஷன் சரி காட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வதந்து வைங்க, உடனே தேட ஆரம்பிச்சிருவா. அப்படியா? நம்ம வீட்டுக்கார ஆளை காணுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே நிப்பாரு, நம்ம காலுக்குள்ளே வருவாரு. ஆமா, ஆளை காணும் தேட ஆரம்பிச்சிருவா. சத்தம் போடனாலும் நமக்கு ஆள் இல்லாமலா போச்சு அப்படின்னு வருத்தப்படுவா. அப்ப இங்க போனதுனால நம்ம பார்வதி ஒத்தையில இருந்தோம் பாருங்க. சரி, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கலைப்பை தீர்க்கணுமே. ஆனா இரு பேர்களுமாகவே ஒன்று கூடி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோதிபுரத்தி விளையாட வேணும் என்று அந்த பார்வதா தேவி சொன்ன போது ஆட்டம் என்று சம்மதித்து ஆண்டவனும் சரி பார்வதி உன் விருப்பத்துக்கு ஏற்றபடியாகவே கண்டிப்பாக நாம சோபிபுரத்தி விளையாடலாம் அப்படின்னு உடனே சரி அப்ப ஆண்டவன் சொன்னார், என்னைக்குமே நம்ம 2 பேரும் மட்டும்தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு விளையாட்டு இருந்தாலும் அதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டங்கள் வேணும். கூட்டம் இருந்தா தான் கூத்தாடிகளுக்கே கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம விளையாட்டை ரசிப்பதற்கு அதற்கு தகுந்த கூட்டமும் ஆளும் இருந்தா தான் நம்ம ஆட்டத்துக்கே ரசிப்பு இருக்கும். இப்ப வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆமா, கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு வித்துட்டு போச்சு, 2 வித்துட்டு போச்சு, 3 விக்கெட் போச்சு, 3 விக்கெட் சரி விக்கெட் போச்சு. 3 விக்கெட்ல ஜெயிச்சிட்டோம், 4 விக்கெட்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுமையில ஒரு ஆள் இருப்பாரு. அது மாதிரி நாம வந்து விளையாடணும் சொன்னா ஆட்டங்களிலே ரசிப்பு இருக்கணுமானா ஆனால் கூட்டமும் இருக்க வேண்டும். கூட்டம் இருந்தா தான் நமக்கு ஆட்டத்துக்கு ரசிப்பு இருக்கும் பார்வதி. அதேதான் அப்படின்னு உடனே ஆட்டம் என்று சம்மதித்து 2 பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்துக்கு வந்தார்கள். முற்பட்ட முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அப்பந்தான் பார்வதி சொன்னா, ஆண்டவா ஐயா இத்தனை கூட்டத்திலேயுமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆட்டங்கள் முடிவுக்கு வரும்போது வெற்றி யாரு பக்கம் தோல்வி யாரு பக்கம் நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படி தெரியணுமானா என்ன செய்ய வேண்டும்? நடுவராகவே தீர்ப்பு சொல்லுவதற்கு ஒரு ஆள் நமக்கு வேணும். கண்டிப்பா வேணும்.
அப்படின்னு உடனே பார்வதி நினைக்க நடுவரா தீர்ப்பு சொல்ல ஒரு ஆளை அழைக்கணுமானா நம்ம அண்ணனாகிய கோபால கண்ணனை தான் அழைக்க வேண்டும். அண்ணன் இருந்தா தான் தங்கச்சி நம்ம கொஞ்சம் மேல கீழே தெரியாதனமா விளையாண்டாலும் கொஞ்சம் நமக்கு ஏண்டு பேசுவாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. ஏண்டு பேசுவார் ஒரு பக்கம். ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு நடுவரை வைக்கணும்னா அதுக்கு தகுந்த அறிவுள்ள ஆளத்தான் வைக்க முடியும். ஆமா, எல்லாரும் வைக்க முடியுமா? என்ன வைக்க முடியாது, என்ன வச்சு ஒரு போடுவாரு. அதனால அது தகுதி உள்ள ஆளத்தான் வைக்கணும்னு சொல்லித்தான் சரி பார்வதி அண்ணனான கண்ணனை வைக்கணும்னு சொன்னா. ஆமா, நீரே தீர்ப்பு சொல்றதுக்கு அதிபதி ஆயிடும். ஆமா, நீரே சொல்லிக்கணும், நீரே முடிச்சுக்கணும். நாங்க மத்தியில என்ன தெரியுது, அப்படி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டுமென்று ஆதிபரா சக்தியான பார்வதா தேவி என்ன செய்கின்றார்? அண்ணனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, ஆயர் குலம் காத்தவேனே, அச்சுவேனே பச்சை மாலே, பார்வதி நாளை குஞ்சட்டோ, பச்சை மாலை கேட்கலையா, ஈஸ்வரி நாளை குஞ்சட்டோ, எந்தருமா கேட்கலையா, கோமதி நாளை குஞ்சட்டோ, நாளை குஞ்சட்டோ, கோபாலா கேட்கலையா, கோபாலா கேட்கலையா. என்னை பார்க்கடல் பள்ளிகோள் பரந்தாம வாரும் அண்ணா, அலைக்கடலில் பள்ளிகோள் ஹரிராம வாரும் அண்ணா, ஆலிலை மேல் பள்ளிகோள் எங்கள் அச்சுதனை வாரும் அண்ணா, பார்வதியும் அழைத்த போது பரந்தாமல் ஏது அவர பச்சை காலிங்கருடன் ஏறி பச்சை மாடம் கோபாலன் கைலாச மலையதேறி கண்ண வீரான் வாரார் என்றான் தங்கை பார்வதி என்னை அழைத்த விவரம் ஏ எந்தெந்த பார்வதிய என்னை அழைத்த விவரம் என்ன எனக்கடிய சொல்ல வேணும். கண்ண வீரம் கேட்ட போது பார்வதியும் எது சொல். ஏ அண்ணா கோபால கண்ணா, வருக வருக மாயவா மதுசூதனா, நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா, என்ன கோபால கண்ணா, ஆண்டவன் பகவானும் பராசக்தியாகப்பட்ட நான் பார்வதா தேவியும் கைலாசத்திலே இன்னைக்கு இருபேருமே சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபுரத்தில் விளையாட இருக்கிறோம். சரி பார்வதி, நீங்க சொக்கட்டங்கால் ஆடினால் அதற்கு நான் எதற்கு? அண்ணா, முற்பத்தும் முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருபெரும் ஆட்டங்களை ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்டங்கள் முடிவுக்கு வரும் போது வெற்றி யாரு பக்கம் தோல்வி யாரு பக்கம் என்பது முடிவுக்கு தெரியணும். அப்படி தெரிய வேண்டுமேயானா நீதான் நடுவராகவே இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதனாலதான் உன்னை ஆதி கைலாசத்திற்கு நான் அழைத்து வந்தேன் அண்ணா அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே சொன்னபோது சரி பார்வதி, நானே நடுவராக இருந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லி தருகிறேன், நீங்க ஆட்டங்களை ஆரம்பிங்க அப்படின்ன உடனே ஆட்டு வந்து சம்மதித்து அந்த ஆண்டவனும் பார்வதா தேவியும் அவர் சொக்கட்டங்கால் மண்டபத்தில்
கொண்டிருக்கும் போது அப்ப பார்வதி நினைக்கா என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே ஆட்டத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பொழுதாவது நாமல் இந்த ஆண்டவன் முன்னால ஆட்டத்திலே ஜெபிக்க வேண்டும். சரி, சிவபெருமானை வெற்றி வச்சு இருப்பதனால இன்னைக்கு எப்படியாவது நாமளே வெற்றி பெற வேணும் என்று சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு பார்வதி விளையாடி கொண்டிருந்தார். அப்ப சிவபெருமான் இதை அறிந்து கொண்டு பார்வதிக்கு இந்த விளையாட்டு மேல இப்படி ஒரு ஆர்வமா, இவளுக்கு கொஞ்சம் நாமல் விட்டு கொடுத்தே விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் பார்வதிக்காகவே கொஞ்சம் விட்டு கொடுத்தே விளையாடினார். அவர் விட்டு கொடுத்து விளையாடிய உடனே ஆட்டத்திலே பார்வதா தேவியே வெற்றி வச்சு விட்டார். அப்ப பார்வதியே வெற்றி வச்ச உடனே ஆட்டங்களும் முடிவுக்கு வந்தது. அண்ணா கோபாலா, ஆட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது, வெற்றி யாரு பக்கம் தோல்வி யாரு பக்கம் நீயே சொல்லு அப்படின்னா பார்வதி, ஆட்டத்திலே நம்ம அத்தா ஆண்டவே சிவபெருமான் தான் வெற்றி பெற்று உள்ளார். அண்ணா, ஆட்டத்திலே நான் ஜெபித்தேன் என்று தெரிந்திருந்தும் நீ அத்தானுக்கு ஏண்டு பேசலாமா? மாத்தி சொல்லா தங்கை என்றும் பாராமல் என் தாமோதரா இப்படி பேசலாமா? அம்மா பார்வதி, ஆண்டவே அத்தா விட்டு கொடுக்க போய்த்தானே நீ ஆட்டத்திலே ஜெபித்து விட்டாய். அவர் விட்டு கொடுக்கலைன்னா உன்னால வெற்றி பெற முடியுமா? முடியாது. அவர் கொஞ்சம் அங்கிட்டு அசந்து பார்த்தாரு, நீ பவளக்காய வந்து உருட்டி விட்டுட்ட. பவளக்காய் வந்து உன் பக்கம் சார்படி ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும் போது அத்தான் பக்கமே வெற்றி போய் சேரும். ஆட்டத்திலே நீ தோற்று விட்டாய் அப்படின்னார். அவ வெற்றி பெறவில்லை, தோற்று விட்டோம் அப்படின்ன உடனே அங்கார கோபம் வருது பார்வதிக்கு. சக்தி இல்லாமல் சிவனே கிடையாதே அண்ணா அப்படி என்று பார்வதி சொல்ல, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்று சிவபெருமான் சொல்ல, சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா அப்படிங்கிற போராட்டம் வந்தாச்சு. கையிலே நான் பெரியவரா நீ பெரியவரான்னு தர்க்கம் வந்த உடனே ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தர்க்கத்தை நிறுத்த முடியல. கைலாசமே கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. அப்படியாகவே தர்க்கங்கள் நடக்கும் போது பிரம்மலோக பட்டணத்திலே பார்த்தார் பிரம்மதேவன். என்ன செய்கிறார்? மாமாவுக்கும் அத்தைக்கு இப்படி ஒரு தர்க்கமா? இப்படி ஒரு சண்டை நடக்க பகவானுக்கும் பார்வதிக்கும் இப்படி ஒரு தர்க்கம் நடந்தா உலகம் தாங்குமா? தாங்காது. அதனால இப்பொழுதே சென்று நாம தர்க்கத்தை நிறுத்த வேண்டும் என்று அந்த படைக்கக்கூடிய பிரம்மதேவனாகப்பட்டவர் அவர் அன்னப்பச்சி வாகனத்து அழகு பிரம்மன் வரா, அழகு பிரம்மன் வந்தல்ல கைலாச வாசலுக்கு, கைலாச வாசலுக்கு அழகு பிரம்மதேவன் வாரா. கைலாச வாசலுக்கு பிரம்மதேவன் ஓடி வந்து பகவானுடைய தர்க்கத்தை நிறுத்த வேண்டும் என்று வேகமா வந்தார் பாருங்க. அவர் வேகமா வந்த உடனே தன் வலது காலை எடுத்து ஒரு முதற் படியை வைத்தார். அவர் வலது காலை எடுத்து முதற் படியில வைத்த உடனே அவசரமா வந்ததுனால வலது கால் பெருவிரல் தட்டி ரத்தம் வருகிறது. அப்ப வலது கால் பெருவிரல் தட்டி உதிரம் வந்த உடனே அந்த உதிரத்தை தன் வலது கையால ஏந்தினார். மறுபடியும் வேகமாக வரும்போது இடது காலை எடுத்து வைத்தார். அந்த இடது கால் பெருவிரலும் தட்டியது. அதிலே இருந்து வந்த உதிரத்தை இடது கையில ஏந்தி கொண்டு கைலாச மலைக்குள்ள ஓடி வந்தார். மாமா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தார். மாமான்னு சத்தம் கொடுத்த உடனே மகாதேவனுக்கு மனதிலே வெக்க வந்து விட்டது. ஐயோ, நம்ம மருமக புள்ள வந்து நம்ம தர்க்கத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கா நம்ம சண்டை போட்டிருக்கோம். நம்மளை பார்த்துத்தானே நாளை புண்ண நம்ம மருமகம் படிப்பாரு அப்படின்னு சொல்லி
அப்படின்னு சொல்லி ஆண்டவே தர்க்கத்தை நிறுத்தி தலை குனிந்து நின்றார். அப்ப தர்க்கத்தை நிறுத்தி தலை குனிந்து நின்ன உடனே ஆண்டவா சிவபெருமானே, உங்களுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடந்தா இந்த உலகம் தாங்குமா? அதனால நீங்க தர்க்கத்தை நிறுத்த வேண்டும். சக்தியும் சிவனும் சேர்ந்ததுவே சகல உலகம். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம் அல்லவா? ஆகையினால் ஒருவருக்கொருவர் பாதிக்கு பாதி சரி பாதி பங்கெடுத்து இணைய வேண்டும் என்று சொன்னபோது ஆட்டுமென்று சம்மதித்து சிவன் உடம்பிலே பார்வதிக்கு சரிப்பாதையும் சக்தியின் உடம்பிலே சிவனுக்கு சரிப்பாதையும் பங்கு கொடுத்து சிவனும் சக்தியும் சமம் என்று சொல்லி தர்க்கத்தை நிறுத்தினார்கள். அப்ப தர்க்கத்தை நிறுத்த அப்பந்தான் பிரம்மதேவன் சொன்னார், ஆண்டவா பிரம்பொருளே, உங்கள் தர்க்கத்தை நான் நிறுத்த வரக்கூடிய நிலையிலே நான் வேகமா வந்த காரணத்தினால் என் வலது காலும் இடது கால் பெருவிரலும் தட்டி 2 காலிலேயும் அந்த உதிரத்தை இதோ நான் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னார். இதனையே நாம இப்படியே விடக்கூடாது, கலி உலகமாகவே படைக்க வேணும் என்று ஆண்டவனாகிய பகவானும் பிரம்மதேவனுமாக ஆண்டவன் பகவானும் பிரம்மதேவனுமாக இந்த 2 கால் பெருவிரலிலே வந்த உதிரத்தை இரு பிள்ளைகளாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று வலது கால் பெருவிரல் உதிரத்திலே வந்த வலது கால் பெருவிரலில் வந்த உதிரத்தை ஒரு ஆணாக பிறவி செய்து இடது கால் பெருவிரலில் வந்த உதிரத்தை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து ஆணை என்றும் பெண் என்றும் ஆண்டவன் படைத்து இரு பேர்களுக்கும் அச்சான் கொழுந்தி அப்படிங்கிற கணவன் மனைவி உறவு முறையவே கொடுத்தார்கள். அப்ப கணவன் மனைவிங்கிற உறவு முறையை கொடுத்து இரு பேர்களுக்குமே பேர் நாமத்தை கொடுத்தார்கள். தர்க்கம் நடக்கும் போது இவர்கள் வந்து பிறந்ததினாலே ராஜா அமுசத்தோடு இருந்ததாலே தர்க்க ராஜா தார்காவல்லி என்று பேர் நாமத்தை கொடுத்து அந்த தர்க்க ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்கொடிக்கும் தாருகாபுரம் என்று சொல்லும் ஒரு நாட்டை ஒப்படைத்து அவங்க பேருக்கு ஏத்தபடியாகவே தாருகாபுரம் அந்த தாருகாபுரம் தன்னதிலே தர்க்கராஜாவும் தாருகாவல்லியும் எப்படி ஆண்டு வருகின்றார் தெரியுமா? எனக்கு தாருகாபுரம் தெரியுமா? எங்க இருக்கு? மெட்ராஸ்ல இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கோ? ஆமா. ஓஹோ. ஐயா தாருகாபுரம் தாருகாபுரம் முடி ராஜவல்லி நாகவல்லி பெண்கொடி அண்ணவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியும் உணவோடு வாழ்ந்துவார் எல்லைக்கு என்னை போல் எனப்பிரியா தோழர் போல் நல்ல நாளும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட் ஒருவர் சொல்லை மன்னவன் தேவி இரு பேர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாகவே குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போல் விருப்பமோடு வாழ்ந்து வருகிறார். எள்ளுக்கு என்னை போலவும் இணை பிரியாத தோழர்களை போலவும் பூவும் மனமும் போலவே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய தர்க்கராஜாவுக்கும் தார்காவல்லிக்கும் அங்கே 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் அதிபதி ஆண்டுவார்
சயனிகள் சேனாதி படைகளோடு சேனாதி சிறப்போடு மன்னவன் சிறப்போடு ஆண்டு வாராய் அப்ப மண் இருக்கு மனை இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால குறைவும் இல்லை பொருள் இருக்கு அவருக்கு பொன்னால குறைவும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு ஐயா அடுக்கு மாத்த வீடு வீடு அவருக்கு ஏழரையாம் கோபுரம் அங்க எதிரே ஒரு மண்டபம் சூழறையும் அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா அங்கனம் உங்களுக்கின அடுக்கடுக்க மேடைகள் ஓரா நல்லபடி தலை ஓரப்பு வந்தாவடி இரண்டா நல்லபடி தலை இரண்டாடு மேடைகள் மூணா நல்லபடி தலமா முட்டு கட்டும் ஜாவடியா நாலா நல்லபடி தலம் நடந்தாடு மேடைகள் ஐந்தா நல்லபடி தலம் அசைந்திருக்க மண்டபம் ஆறா நல்லபடி தலம் அடித்தளம் ஆணைகட்டும் ஆணைகட்டும் சாவடியா அவருக்கு ஏழானல்ல படித்தளம் தாத்தா எத்தனை எழுதி வைங்க முன்னாடி படிக்கணும்ல அதானே அதான் விட்டு பிடிக்க திரும்ப நோட்டு போட்டு எழுத போறேன் அவன் எழுதுங்க அம்மா எல்லாரும் மேலயும் நோட்டு போட்டு எழுதி பங்குல குறைக்க போறேன் ஏழானல்ல படித்தளம் இரண்டாடு மேடைகள் எட்டானல்ல படித்தளம் கொட்டார சாவடியா பொன்மோனம் படித்தளம் பொறப்பு சாவடியா பத்தானல்ல படித்தளம் படித்தளம் பல்லடிக்கும் படிக்கலாமா படிக்கலாமா ஆணைகட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டாரச் சாவடி பத்தடுக்கும் மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள் அவனிக்கட 56 தேசத்திற்கும் இந்த தர்க்கமுடி ராஜமன்னன் ஒரு பேரரசராகவே வாழ்ந்து வருகிறார் சிற்றரசர்களுக்கெல்லாம் இவர் ஒரு பேரரசராகவே வாழ்ந்து வரும்போது அவங்களுக்கு செல்வ செழிப்புக்கு கேட்கவா செய்யணும் மண்ணால் குறைவில்லை மனையால் தாழ்வில்லை பொன்னால் குறைவில்லை பொருளாலை தாழ்வும் இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு மண்ணோ மனையோ பொன்னோ பொருளோ பொக்கிஷமோ பாலோ பவுசோ பாக்கியங்களோ ஏகபோக வசதி அவருக்கு ஏராளமா சொத்து இருக்கு அப்ப இப்பேற்பட்ட சொத்து சுகம் இருக்கக்கூடிய இரு பேர்களுக்கும் இறைவனுடைய பரிசோதனையாக
மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி ஒரு மாதத்திற்கு என்ன நாள் 30. ஆமா, ஒரு மாதத்துக்கு நாள் 30 நாள் என்பது இருந்தாலும் ஆமா நட்சத்திரங்கள் 27. ஆமா 27. அந்த 27 நட்சத்திரம்னு சொன்னா யார் யாரெல்லாம்? மோகினி, பேயி, பிசாசு, சடாமணி. நீந்தா பெரிய பிசாசு நீந்தா. நீந்தானே கட்ட. இதெல்லாம் எத்தனை பேர்? ஏ தாத்தா என்ன தாத்தா குறைக்கலாம். மோகினி, பிசாசு, சடாமணியா? ஆமா இந்த வாரே உனக்கு. சரி. கார்த்திகை, ரோஹிணி. சரி, நான் ரோஹிணிக்கு தான் மோகினிட்டேன். கார்த்திகை, ரோஹிணி. ஆமா. பூசம், புனர்பூசம், பூரட்டாதி, அபிட்டம், கேட்ட, உத்திரம், உத்திராட்டாதி. அவிட்டத்துல பிறந்தா அவட்டு பானை எல்லாம் பொண்ணா இருக்குமா? ஆமா, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. தாத்தா நீ எங்கிட்ட அடி வாங்க போற என்ன? சரி போட்டோம். புரட்டாசி ஐப்பசி இல்ல, நீந்தானே புரட்டாசின்னா பூசம், பூசம், புனர்பூசம், பூரட்டாதி, கேட்ட, சரி, பரணி. ஆமா, இப்படி சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள். ஆமா, பரணி சவளிக்கடை பேரியா? பரணியில நட்சத்திரத்துல பிறந்தவங்க தரணி கட்டி ஆழ்வாங்களாம். அதேதான் பரணியில பிறந்தவங்க. ஆமையா. கேட்டையில பிறந்தீங்கன்னு வைங்க, கேட்டையில பிறந்த வீடெல்லாம் ஒரு மூட்டையா தான் இருக்கும். ஓ, கேட்டையில பிறந்த ஒரு மூட்டையா தான் இருக்கும். ஆமா, கேட்ட நட்சத்திரம் வந்து மூட்டைக்கு அறிகுறி. எத்தனை மருந்து அடிச்சாங்க மூட்டை போகாது, கேட்ட நட்சத்திரம் போகாது. எங்க ஐயா மாதிரி நட்சத்திரம், எங்க ஐயா கேட்ட நட்சத்திரம்யா. அப்படியா? இந்த பிள்ளைகளை என்னைக்கு கூட்டு வரலாம், சும்மாவே வருது தானே. வீட்டுல எங்க இருங்க, என்ன இருக்கோ இல்லையோ மூட்டை இருக்கோ, மூட்டையை கூட்டி அள்ளலாம். மூட்டையை கூட்டி அல்லவா? ஆமா, அவ்வளவு கொளுத்தணும். ஆமா, கொளுத்தினால அது அந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு மூட்டை இருக்குமா? சரி. ஆமா, வீட்டுல இருக்குமாவா? இப்படி 27 நட்சத்திரங்களை இப்ப கிடையாது. இப்ப வந்து இப்பெல்லாம் டைல்ஸ் போட்ட வீடு, டைல்ஸ், ஆயில் பெயிண்ட், இப்படி பெயிண்ட் அடிக்கும் போது நல்ல வசதியா போச்சு. ஆமா, பைய லாந்திட்டு வாங்க, நாளைக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த தர்க்கராஜாவும் தாரகாவல்லிக்கும் 27 நட்சத்திரங்களை கொண்டு வந்து 27 பெண் குழந்தைகளாக்கி, தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கு 27 பொட்ட பிள்ளையாம். 27 பொட்ட பிள்ளை. பிறகு 1 கிடையாது, 1 2 இல்ல, 27 பெண் குழந்தை. மும்மூர்த்திகள் சேர்ந்து பிறவி பண்ணி கொடுத்திருக்காங்க. பிறவி. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களையும் 27 பெண் குழந்தைகளையும் அந்த தர்க்கராஜாவும் தாரகாவல்லியும் எப்படி வளர்த்து வருகிறார்கள்? எப்படி நாலு ஒரு மேனையுமா, நலமோடு வளர்த்துவாரா, உலகு ஒரு வண்ணமுமா, புகழோடு வளர்த்துவாரா, சீரோடும் திறப்போடும் சிறப்போ செல்வமா வளர்த்துவாரா, அவரை செல்வமா வளர்த்துவாரா.
பெண்ணார்கள். 27 பெண்களும் அதாவது பூத்து நிறைந்திருக்கார்கள். ஆமா. அப்ப 27 பெண் குழந்தையும் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும் போது ஆமா தார்த்தார் தர்க்கமுடி ராஜமன்னே என்ன செய்கின்றார்? தலைக்கு தண்ணீரை ஊத்தி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க ஆமா அந்த தர்க்கராஜாவும் தாரகாவல்லியும் என்னய்யா 27 பெண் குழந்தைகளையும் இப்படியாகவே இருக்கும் போது சரி ஒரு நாளை பார்க்க என்னய்யா இந்த 27 பெண்களும் ஒன்று கூடி ஆமா தர்க்கராஜாவுடைய கோட்டையில அந்த புறத்திலே நந்தவன தோட்டம் அந்த புறத்திலே நந்தவன தோட்டத்திலே அம்பிகையா 27 பேரும் பூக்குடலை கையில் எடுத்து பூ மலர்களை பறித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அது அந்த கருக்கள் அரச்சாம நேரத்துல மூந்தி கருக்கள் முதல் சாம வேளையில இவ 27 பேரும் பூங்காவன தோட்டத்திலே விளையாடி கொண்டிருந்தா பாரு. சாயங்கால நேரத்துல ஆகாயத்தில் யார் தோன்றுவார்? ஆகாயத்துல சந்திர பகவான் தோன்றுவார். ஆமா அப்ப சந்திர பகவான் சாயங்கால நேரத்திலே ஆகாயத்திலே உதித்து வரும்போது அந்த நிலா வெளிச்சம் பட்ட உடனே 27 பேரும் என்ன அப்பா என்ன நிலா வெளிச்சத்துல 27 பேரும் சொலித்து கொண்டிருக்கிறார். அப்ப 27 பேரு நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்காள அவ அழகுக்கு கேட்கவா செய்யணும்? சொல்லவா செய்ய முடியும்? அழகிலே சிறந்தவா அம்சத்திலே உயர்ந்தவளாக அவ 27 பேர்களும் நிற்கும் போது அந்த சூரிய அந்த சந்திரன் ஒளிவுக்கு அந்த 27 பெண்களும் அதாவது செந்தாமரை மலர்ந்தால் எப்படி அழகோடு இருக்குமோ அது மாதிரி இருக்கின்றார்கள். பேர்பட்ட அழகு. அப்ப இவ 27 பேர் நின்று கொண்டிருக்க சந்திர பகவானுடைய வெளிச்சம் பட்ட உடனே 27 பெண் குழந்தையுமே பேர் அழகியா இருக்கா. ரொம்ப அழகோடு இருக்கார்கள். அதுல இந்த கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு அவ 2 பேரு எல்லாத்தையும் விட கொஞ்சம் கூடுதலா அழகு, அதிகமான அழகு. ஆமா. அப்ப இந்த சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை கண்டு கட்டுனா இவளையெல்லாம் நம்ம கட்டணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு பொழுது ஆகிலும் இவளோடு அல்லவா நாமல் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லி சந்திர பகவான் ஆகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? ஆதிவல்லி கையிலே இருந்து கொண்டு ஆகாயத்திலே இருந்து இவ 2 பேரையும் பார்த்து என்ன ஆகாயத்திலே இருந்து கொண்டு சந்திர பகவான் பார்த்து கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண் மீது ஆசைப்பட்டு இவர்களையே நாமல் மனமுடிக்க வேண்டும் என்று தர்க்கராஜாவின் அரண்மனைக்கு வந்தார். தர்க்கமுடி ராஜமன்னா தாரகாவல்லி பெண்கொடி அம்மா, நீங்கள் 27 பெண்களையும் வைத்திருக்கும் போது கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை மட்டும் எனக்கு மனமுடித்து தருவதற்கு உங்களுக்கு சம்மதமா? அவ 2 பேரையுமே எனக்கு மனமாற பிடித்திருப்பதனால அவ 2 பேரையுமே நான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே தர்க்கராஜா சொன்னார், உலக வழக்கப்படி ஒரு பெண்ணு வேணும்னு கேட்டு வருவாங்க, நான் பார்த்திருக்கேன். நீர் வரும்போதே 2 பெண்ணு வேணும்னு கேட்கிற, உனக்கு என்ன அப்படி ஒரு ஆசையா? ஏதாவது ஒரு பெண்ணை கேட்ட கட்டி கொடுக்கலாம். பிறகு 2 பெண்ணையும் கேட்காரு, வரும்போதே 2 பெண்ணு வேணும்னு கேட்காரு. அப்ப இந்த சந்திர பகவான் சொன்னார், எப்படி கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை எனக்கு ரொம்ப பிடித்ததனால கண்டிப்பாக அவர்களையே எனக்கு கட்டித்தர வேண்டும் என்று சொன்னபோது ஆட்டமென்று சம்மதித்தார் தர்க்கமுடி ராஜமன்னே. அப்ப மீதி உள்ளவா 25 பேரும் சும்மா இருக்காளா? எப்பா தர்க்கராஜா, நாங்க 27 பேரும் வாக்கப்பட்டா சந்திர பகவான் ஒருவருக்கு தான் வாக்கப்படுவோம் அப்படிங்க. என்ன உங்களுக்கு எல்லாம் கூறுவாடு இருக்கா? அவங்க 2 பேருமே கட்டி கொடுக்க மாட்டோமுங்க. அதோட நீங்க இன்னும் 25 பேரு அந்த சந்திர பகவானுக்கே நீங்க வாக்கப்படுத்த அப்படிங்கிற உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஆமா, 2 மனைவியை வச்சு காலம் கழிக்கிறதே அவர் கஷ்டம். 27 மனைவியை வச்சு எப்படி காலம் கழிப்பாரு?
ஆகட்டும். அப்ப இந்த 27 பெண் குழந்தையுமே வாக்கப்பட்டா சந்திர பகவான் ஒருவருக்கே வாக்கப்படுவோம். அப்ப தர்க்கராஜா சொன்னார், என்ன ஏழை பிள்ளைகள் அங்க வாங்க, சந்திர பகவான் வரும் போதே கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணை மட்டும்தான் கேட்டு வந்தார். அவ 2 பேரையும் தான் இவர் ஆசைப்பட்டு வந்தாரு. இப்போ நீங்களா இவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லுதீல, நாளை புண்ண நீங்க வாழா வெட்டியா இருந்தா நான் பொறுப்பாக முடியுமா? எனக்கு மனசு தாங்குமா? வழிய போனா கிளவின்றுவான். அதனால நான் சொல்லுவதை கேளு. என்ன இவ 2 பேரையும் கட்டி கொடுப்போம். உங்களுக்கு இதை விட ரொம்ப நல்ல மாப்பிள்ளையாவே பார்த்து கட்டி கொடுக்கிறேன். 25 பேருக்கு 25 மாப்பிள்ளையை பார்க்க அப்படி என்று சொன்ன போது அதனையே கேட்காத 2 பேர்களும் சந்திர பகவானுக்கு வாக்கப்பட்டு போனார்கள். அப்ப 27 பேர்களும் வாக்கப்பட்டு போகும்போது சந்திர பகவான் வீட்டுல ஒரே பொம்பளை கூட்டமா தான் இருக்கும். 28 பொண்ணா சும்மா இருக்கும். சந்திர பகவான் வீட்டுல ஒரே பொம்பளை கூட்டமா இருக்குமா? ஆமா, 21 அடி நீளம், 16 அடி அகலம், சரியான ஹாலு. அப்ப பெரிய ஹால் இருந்தா தான் 27 பேர்களும் இருக்க முடியும். ஆமா, பிறகு இல்லன்னா முடியாது. இல்லன்னா ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை பாடு போட்டுக்கிட்டு இருப்பா. அவன் சண்டை போடுவாங்க. அப்ப இவ 27 பேரையும் கட்டி வந்த நாள் முதலாக, அன்றைய நாள் முதலாக முடி ராஜமான் கார்காவல்லி பெண்கொடி எடுத்த திருமக்கள் 27 பேர்களையும் சந்திரன் பகவான் ஆண்டு வரும் நாளையிலே என்ன என்ன அப்போ சில காலங்கள் இப்படியே கழிக்கும் போது இருக்க இருக்க நாள் ஆக ஆக சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணோடு மட்டும்தான் கூடி வாழ்ந்தார். மீதம் உள்ளவா 25 பேர்களையுமே வாழா வெட்டியாக்கினார். அப்ப 25 பேர்களையும் வாழா வெட்டியாக்கின உடனே தர்க்கராஜாவுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். அப்பாவுடைய இடத்திலே அழுது முறையிட்டார்கள். அப்படி அழுது முறையிட்ட போது பார்த்தான் நற்க முடியாத மண்ணே, அன்னைக்கே நான் சொன்னேன்னு நீங்க தானே கேட்கல. நான் வேற மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுக்கண்டா, இவருக்கு வாக்கப்பட்டு போக வேண்டாம்னு என் பேச்ச கேட்டீடா? என் பேச்ச நீங்க கேட்கல. அதனால இருந்தாலும் இந்த சந்திர பகவானை இப்படியே நாம விடக்கூடாது. அப்படி என்று சொல்லி, ஏ சந்திரா, நீ அழகிலே கூடனவனா இருக்க போயிட்டானடா. என் பிள்ளை 25 பேரையும் நீ வாழா வெட்டி ஆக்குன. நீ இருக்கும் அழக கண்டு என் பிள்ளை உன் மேல ஆசைப்பட்டுச்சு. கொஞ்சமும் அதை நீ மதியாம என் பிள்ளைகளை நீ வாழா வெட்டி ஆக்கியதுனால இன்றைய நாள் முதலாக நாளுக்கு நாள் உன்னை அழகானது குறைய கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் தர்க்கராஜா. அப்ப சந்திர பகவான் முழு அழகும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. ஆண்டவன் கிட்ட போய் அடைக்கலமாக கேட்க, அப்ப சிவபெருமான் பார்த்தார், ஏ சந்திரா, தர்க்கராஜா கொடுத்த சாபத்துக்காகவும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரத்தின்படியாக 30 நாளிலேயும் மாதத்திலேயும் 30 நாளிலேயும் 15 நாள் உன் அழகாகப்பட்டது குறைந்து அன்னைக்கு நீ அமாவாசையாகவும் 15 நாட்கள் உன்னுடைய அழகானது வளர்ந்து அன்றைக்கு முழு பௌர்ணமியாக உலகமெல்லாம் நீ ஒளி கொடுப்பாயப்பா அப்படின்னு ஆண்டவே வரம் கொடுத்தார். அடைக்கலம் கொடுத்தார். அடைக்கலம் கொடுத்த ஆண்டவன் மீது அங்காரம் கொண்டு அந்த சிவனையே நாமல் இறைக்க வேண்டும் என்று
சிவனை எரித்தாத்தான் நம்ம ஆத்திரம் அடங்கும். சாபம் கொடுத்தவனுக்கு இவர் வரம்புலா கொடுத்திருக்காரு. இந்த ஆண்டவனை நம்ம சும்மா விடக்கூடாது. சிவனை எரிக்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? கடவுளை போய் எரிப்பது சாதாரணப்பட்ட காரியமா? பார்வதி முதலாவது நமக்கு மகளா வந்து பிறக்கணும். பார்வதி மகளா பிறந்தா அவளை மனமுடிக்க எப்படியும் பகவான் தான் வரணும். அப்ப சிவன் வரும்போது அவரையே நாமல் எரித்து விடலாம் என்று சொல்லி இந்த 27 பேர்ல 25 பேர் இருக்கா பாத்தியா? இவ 25 பேரையும் கூப்பிட்டு இனி நீங்க இங்க இருக்கலாகாது. காடு மலைகளிலே அலைந்து திரிந்து மரம் செடி கொடிகளா போய் முளைக்க கடவுள் போங்க அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்தார். அன்றைய நாள் முதலாக தார்காவல்லிக்கு அரண்மனையில ஆளே இல்ல. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப அரண்மனையில பிள்ளைங்க இல்லைன்னு உடனே இப்ப அரண்மனையில பிள்ளைகள் இல்லைன்னு உடனே தார்காவல்லிக்கு மனக்கவலை அதிகமாகி பிள்ளை இல்லா கவலையாது அதிகமாச்சு இல்லா கவலையாது மனக்கவலை அதிகமாச்சு குழந்தை இல்லா கவலையாது அதிகமாச்சு அதிகமாச்சு
செய்தேனோ தெரியவில்லை இல்லையா ஆவை அடித்தேனா நர கொடுமை செய்தேனா வைத்தாரடை கிளத்தை வயிறறிய செய்து விட்டேனா தாயில்லா பிள்ளையை நான் தலையில் அடித்தேனா மாதா இல்லா பிள்ளைகளை நாம் அண்டையிலே கொட்டி விட்டேனா மன்னா ஒரு பாவம் செய்யலையே ஏன் மன்னா நமக்கென்று ஒரு குழந்தை இல்லை குழந்தை அப்படின்னு நான் தர்க்கமுடி ராஜமன்னன் இடத்திலே தார்கா வள்ளி கண்ணீரை வடிக்கிறார் கவலை கொண்டிருக்கிறார் குழந்தை இல்லைன்னா கஷ்டம் தானே ஆணோ பெண்ணோ ஒண்ணு கை காத்து கிடக்க ஒண்ணு பெத்து எடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளை கவலை தீர்ந்து போகும் அவள் பிள்ளை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே அதனால கவலையோடு இருக்கட்டும் அப்ப இந்த தார்காவல்லி தர்க்கராஜன் இடத்திலே வந்து இதனால் இதுவரைக்கும் நமக்கு ஏன் மன்னா பிள்ளை இல்ல எதற்காக இல்ல மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியவர்கள் வருவார்களா பெரியவர் ஒருத்தர் வரமாட்டார மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் வருவார்களா வரமாட்டார் குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் யாரும் வருவார்களா மன்னா ஒருவர் வரமாட்டார் அப்படின்னு கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருக்கிறார் அழுதான்னா அவ அழுவே நிப்பாட்டவே முடியாது கண்ணீரை வடிச்சுக்கிட்டே இருப்பா நம்ம எவ்வளவுதான் ஆறுதலை சொன்னாலும் கேட்கவே மாட்டா அதனால பெண்ணு வந்து கண்ணீரை வடிக்க ஆரம்பிச்சான்னா நிப்பாட்டவே மாட்டா நீலி கண்ணீர் வடிக்க மாட்டா கவலைப்பட்டு கண்ணீர் வடிப்பா ஆமா அப்ப இப்படியாகவே இருக்கும் போது இந்த பொன்னான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அதாவது இந்த ஆலங்குளம் நொண்டிக்குறிச்சிமா நன்னகரத்திலே நம்ம நொண்டிமாடசாமி கோயில் இருக்கு பாருங்க நொண்டிமாடசாமி கோயிலுக்கு கோமரத்தாடி எனது அருமை தாத்தா நீரோட்டம் பார்க்கக்கூடிய நிபுணர் ஆர் வீரபாண்டி தாத்தாவின் அன்பு கரத்தாலே பேத்தி எப்போ வருவான்னு நேத்தே எதிர்பார்த்திருந்தாரு சொல்லி விளம்பரப்படுத்த சொல்லணும்னு கொடுத்து விட்டுருக்கார் தாத்தா நாமளை எதிர்பார்த்து காத்திருந்து நாமளை அன்போடு வரவழைத்த ஆர் வீரபாண்டி தாத்தாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நொண்டிமாடசாமியின் கோபுரத்தாடி அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த நொண்டிமாடசாமி கோவிலின் தர்மகத்தா நாட்டாமை அவர்கள் சார்பாக அருமை அப்பா அவர்கள் அன்போடு நாமளுக்கு நேற்று இரவு தினத்திலே 300 லட்சத்தை 3 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான்கள் அவருடைய உச்சார் பெச்சார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா ஈசன் பகவானோட
வருகிறோம் ஐயா. ஆமையா. அப்படியாகவே இருக்கும் போது என்ன அந்த தர்க்கராஜாவும் தாரகாவல்லியுமாக என்ன செய்கின்றார்? தனக்கென்று ஓர் பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஆமையா அந்த தாரகாவல்லியானவள் என்ன செய்கிறாள்? இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றாள்? சாமி மன்னாதி மன்னவே மன்னாதி மன்னவே மகுடமுடி ராஜ மன்னா ஆவை நடித்திட்டேன் அறங்கொடுமை செய்திட்டேன் வைத்தார்கள் அடைக்கல பயிரெறிய செய்திட்டேன் தாயும் இல்லா பிள்ளைகள் தலையிலட்டி அடித்தேன் நான் ஒரு பாவம் செய்யலையே, ஒரு குழந்தை நமக்குன்னு இல்லையே மன்னா. யாருக்கும் நான் இதுவரைக்கும் மனதளவிலேயும் துரோகம் நினைத்தது கிடையாது. ஒரு அருவம் பிள்ளை கூட நோகம் மிதிக்கலையே மன்னா. ஒரு அருவம் பிள்ளை கூட நோகம் மிதிக்கலையே. அடேப்பா அருவம் பிள்ளை கூட நான் நோகம் மிதிக்க மாட்டேனே. அப்பேற்பட்டவளுக்கு எனக்கு குழந்தை இல்லையே. எறும்ப கூட நான் கொல்ல மாட்டேனே. இந்த பாலா போன வயத்துல ஆமா இதுவரைக்கும் என்ன நீ அடிக்க போன வயசுல நீ அடிப்பன்னு பார்த்தேன், அடிக்கல. போன வயசுல பூச்சி கூட இல்லையா? போதுமையா? நான் ஆட்சியம் தானே பண்ணுறேன். சும்மா கிடந்தோம். அது யாருக்கிட்டவே தண்ணி ஊத்தாம அடிச்சு ஓட்ட விழுந்து கிடக்கு. வயரே இல்லாம இருந்துச்சு பாத்துக்கோ. இப்ப தொந்தி வச்சிருக்கு. இதுதான் இதுக்குத்தான் ஆள் இல்லைன்னு பார்த்தேன் தாத்தா. இதத்தான் சொல்ல ஆள் இல்லைன்னு பார்த்தேன். அதான் உன்னை வெரைட்டி பத்தி இருக்கு. எங்க மாமா பேட்டாருன்னு அவருக்கு வச்சு கும்பிடுறது பூரா எனக்கு தானே. அப்படியா? அப்படி என்ன வச்சு கும்பிடுவ? நீ இப்படி பேஜுவான்னு தெரிஞ்சானு உன்னை வெரைட்டி பத்தி இருக்கேன். ஒழுக்களுக்கு தானே இந்த பாடு. அப்படியாகவே இருக்க தனனை தன்னை தன்னான் தனனை தன்னான் தானே தனனை தன்னான் தானே தந்தனை தான் தானே வேலை நல்ல வேலையா
பூஜை செய்ய முதல இல்லாத மாபாவி குழந்து ஒரு பார்த்து எனக்கு குச்சாலம் பேருவாதி மன்னா குழந்தெடுத்து பூஜை செய்ய நான் குழந்தை இல்லா குடும்பாவி ஆகிவிட்டேனே அப்படின்னு தாரகாவல்லி கண்ணீரை வடிக்க பார்த்தார் தர்க்கராஜன். ஏ தாரகாவல்லி எப்ப பார்த்தாலும் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு ஒரே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. உனக்கும் போங்க எனக்கும் போகும் இல்ல. ஊர் கட்டவள உனக்கு மட்டுமா கவலை இருக்கு? என்ன எனக்கு கவலை இருக்குதான் இது கவலை. நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுத. சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நான் மனசுக்குள்ள வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். ஆஹா நீ சொல்லி அழுவுத. கூட 2 பக்கம் வாங்கிட்டாரு நல்லா நீத்தும். ஆமா சரி நீ சொல்லி அழுவுத. சரி என் கவலை நான் மனசுல வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியா? அதானே கேட்டேன். நான் ஒரே கண்ணீரை வடிச்சுட்டு அழுதுகிட்டு பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு இருக்கேன். அவன் எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளை கிடைக்குன்னா தான் கிடைக்குமே. ஆமா நம்ம அழுது வீட்டுக்கு வார நேரம் பூரா பிள்ளை பிள்ளைங்க. ஆமா ஆமா நீ பொம்பளை. சரி நீ பொம்பளை பெண்ணா பிறந்தவா சொல்லி அழுவுத. நான் ஆனா பிறந்த ஆம்பளை யாரிடத்துல போய் சொல்ல? அப்படி சொன்னாலும் என்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏன் கொஞ்சமா எனக்கு புத்தி இருக்காடா? யாரு உதயமா எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கிய. ஏ மூத்தவனை கல்யாணம் முடிச்ச அவளுக்கு ஒரு பிள்ளை இல்ல. அவளை டைவர்ஸ் பண்ணு. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா அவளை கூட்டிக்கிட்டு வாடா அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். அப்படி சொல்லல என் தம்பி. சரி அப்ப நீ அம்மா ஏ தாரகாவல்லி என்ன நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு பிள்ளை வரம் கிடைக்காது. இருக்காது. நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம். என் அண்ணா 27 பெண் குழந்தை இருந்துச்சு. இருந்தும் இன்னைக்கு இல்லாம போச்சு. என் வயத்துலன்னு நான் இன்னைக்கு ஒரு பிள்ளைய பத்தி எடுக்கல இல்ல. என் கண்ணுக்கு பின்னாலே தரணியால பிள்ளை இல்லை. நாமளுக்கு பின்னாலே இந்த நாடால பிள்ளை இல்லை அல்லவா? வாழ்ந்திருந்தீரு வேறும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் வழியெடுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது. சேர்ந்திருந்து இருவேறு சிவலோகம் சேரும் காலம் வந்தால் சேர்ந்தெடுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது என்று சொல்லிக் கொண்டு தாரகாவல்லியாகப்பட்டவா கண்ணீரை வடிக்கிறார். கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகின்றாள்? கண்ணே நல்ல புளியமா கண்ணே புளியமா கவிரோடு ஆலமரோ கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன மன்னவா கவிரோடு என்ன என்ன
மன்னா. பிள்ளை இல்லையே மன்னா. அதாவது குடும்பம் தலைக்கணுமானா முதலாவது ஒரு குழந்தை ஒண்ணு வேணும். குடும்பம் தலைக்கணும்னா முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். அம்மா குடும்பம் தலைக்கணும்னா குழந்தை இருந்தா தானே தலைக்கும். தலைக்கும் தலைக்கும். சரி 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 சரி. குடும்பம் தலைக்கணுமானா குழந்தை வேணும்னு சொன்னா அப்ப சரி. அதாவது இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். அதாவது இந்த ஆலயத்துல இந்த சுயம்பிலிங்க சாமிக்கு இப்ப வருடம் கொடை போட்டு கொடுக்கறாங்க. அப்ப கோவில் கொடை போட்டு கொடுக்கும் போது இன்னைக்கு இந்த வருஷத்துல வரி கொடுத்தவங்க அடுத்த வருஷத்துல ஒரு குடும்பத்துல இருந்து கூட ஒரு குடும்பமாகி வந்துட்டாங்கன்னு வைகி. கல்யாணம் முடிஞ்சு ஒரு குடும்பம் ஆயிட்டாங்கன்னா இன்னாரு பிள்ளை இன்னாரு முருகே மகன் சுப்பிரமணிய சுப்பிரமணிய மகன் கந்தன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லும் பிள்ளை வாழையடி வாழை என்பார்கள். அதற்காக நமக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று தாரகா வள்ளியாகப்பட்டவள் கண்ணீரும் கவலையும் கொண்டு சொல்லும் போது பார்த்தார் தக்கராச்சா. ஏ தாரகாவல்லி நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டனா பேசாம நம்ம ஒரு தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போமா? நல்ல யோசனையா தான் இருக்கு. நல்ல யோசனை. தத்துக்கு ஒரு பிள்ளை எடுத்து நம்ம தாரணியிலே வளர்த்தா பிள்ளைன்னு ஆகாதா என்ன? அதானே கேட்டேன் அப்படின்னு தர்க்கராஜா சொன்ன உடனே சொன்ன போது பார்த்தா தாரகாவல்லி எப்படி ஏ மன்னா தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்பார்கள். அதானே கேட்டேன். அப்படி இருந்தா தானே அந்த பிள்ளை உருத்தோடு இருக்கும். ஆமா தான் பெறாத பிள்ளையானா கோவத்துல பிள்ளை ஏதாவது ஒரு சேட்டை பண்ணதுன்னு வை. ஆமையா கோவத்துல அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவோம். கைய வாங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரி உடனே சொல்லுவா என்ன அவ பெத்த பிள்ளை வந்து அடிப்பாளா இப்படி அதானே கேட்டேன் நறுக்குன்னு கேப்பா. சொல்லுவாள்ல அவ வயத்துல இந்த பிள்ளைய பத்தி எடுத்தா கைய வாங்குவாளா? ஊராம் பிள்ளை அங்க போய் தானே இவ அடிக்கணும்னு நினைக்கா அப்படின்னு பேசுவா. அங்கிருந்து பறந்து வர மாதிரி அங்கிருந்து வர மாதிரி இவ்வளவு இருக்க மாதிரி இருக்கா அங்கிருந்து மோர்றோம் ஓடிட்டு மோர்றோம். சரி சரி. அப்போ நம்ம பெத்த பிள்ளையா இருந்தா கைய வாங்கி அடைத்தாலும் நம்ம அம்மா தானே அப்படின்னு நினைக்கும். ஆமா எடுத்து வளர்த்த பிள்ளைன்னா என்ன சொல்லும்? நம்ம அவ வயத்துலன்னு பிறந்திருந்தா நம்ம அம்மா அடிப்பாளா அப்படின்னு மனசுல ஒரு சங்கடப்படும் இல்லையா? அப்படி என்று அந்த தாரகா வள்ளியாகப்பட்டவா என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? தெத்தே கோரே
அல்லவா? ஆமா. அதனால என் மன்னா மன்னவ பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டு கொடுப்போம். ஆமா. இந்த பொன்னான வேளையில் இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வசீமான் எஸ்டி நாகராஜ் நாடார் அவர்களும் ஏலக்காய் மிளகு அண்டி பருப்பு பழம் மற்றும் மொத்த வியாபாரமாகவே செய்து வரக்கூடிய எஸ்டி நாகராஜன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே எஸ்விஎம் பாக்கியராஜ் அவர்களும் எஸ்விஎம் மலரங்கம் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாகவும் பெருநாடார் அக்கினி மாடசாமி அவர்களும் பெருநாடார் அக்கினி மாடசாமியின் கோமரத்தாடி அவர்கள் ஆலங்குளம் கோவில் நிர்வாகத்தார் அவர்களும் ராமசாமி அவர்களும் சூரியன் அவர்களும் சண்முகராஜ் அவர்களும் எஸ்டி சுதாகர் பாரத் கேஸில் பணியாற்றி வரக்கூடியவர் சார்பாகவும் செல்வம் சவுண்ட் சர்வீஸ் சார்பாகவும் இப்படிக்கு திருவிளக்கு பூஜை நடத்தும் நண்பர்களுக்குழு சார்பாகவும் அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு ஏலக்காய் மிளகு மொத்த வியாபாரம் செய்து வரக்கூடிய எஸ்டிஎன் நாகராஜன் அண்ணார் அவர்கள் மூக்கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளதெல்லாம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளால் சென்ற இடங்களில் சிறப்பு வச்சு வாழ வேண்டும் போன இடங்களில் பொன்முகமா திரும்ப ஆள் பொழிலை தடுத்து அழகுது மூங்கில் போல பன்னெண்டு அமல் வாழ வேண்டும் தலவாமட அருளாலே தலவாய் மாட என்று அழைத்து வங்கி வாழ வேண்டும் சாஸ்தாவோட கிருபையா வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது தாரகா வெள்ளையும் தர்க்கராஜாவும் இனியும் நாமளுக்கு எந்த பிள்ளை வேணுமானா நம்ம இப்படியே இருக்க கூடாது. அந்த பார்வதா தேவி நமக்கு மகளா வந்து பிறக்கணுமானா பகவானை எண்ணியே நாம தவம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி தர்க்கராஜாவும் தாரகா வல்லியும் அந்த தாருகாபுரத்திலே வந்து இருவேர்களுமே எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி சமாத்தால மொழிகி வெள்ளி சமாத்தால மொழிகி தலமொழிகி அங்கே விரதம் அது இருந்து வார அங்கே விரதம் அது இருந்து தண்ணி ஒரு கிளாஸ் 10 ரூபா கேட்காம எல்லாரும் வந்து குடிக்கிய ஒரு கிளாஸ் 50 ரூபா குடிக்கத்தான வச்சிருக்கு தண்ணி. சரி
சனிமலைக்கு ஸ்நானம் செய்து சங்கரன ஸ்நானம் செய்து சங்கரன மனதில் சாந்து கொண்டு தரை வெளுகி சந்தனத்தால் கோலம் போட்டு கொண்டு தர மொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரை வெளுகி மஞ்சளால் கோலம் போட்டு கொண்டு தர மொழிகி மஞ்சளால் கோலம் போட்டு பாலை கொண்டு தரை வெளுகி பாலை கொண்டு தரை வெளுகி கொண்டு தர மொழிகி பாலு கொண்டு தர மொழிகி பாலை கொண்டு தரை வெளுகி தரம் வெளுகி தரம் வெளுகி பன்னீரால கோலம் போட்டார் பன்னீரால கோலம் போட்டார் அவர கோலம் போட்ட இடமாடி ஒரு புறத்து வாழையிலை நாயகனாரை வைத்து நிறநாளி நிறமர அவரத்த சிலையில் தேங்காய் பாலம் தீபங்களை ஏற்றி வை ஆழ நல்ல குளிய 1000 உலங்கம்பம் தண்ணி வேணுமோ எங்களுக்கு இருக்கு முடியாது உங்களுக்கு தண்ணி வேணும்னா 10 ரூபாய் தந்துட்டு குடிச்சிட்டு போங்க அவர ஆனல்ல குளியதீல தக்கராஜன் தாழ்காவல்லி நவ பொருளை எடுத்து வை கோழி முட்டை ஒன்று வை கோழி முட்டை மேலே எல்லாம் குண்டூசிய நாட்டுவார் ஊசி மோன மேலே எல்லாம் ஊசி மோன மேலே எல்லாம் தவம் செய்து வாரா ஊசி மோன நின்று கொண்டே உரிய தவம் இந்த தர்க்கராஜாவும் தாருகாவல்லியும் ஆமையா தாருகாபுரத்திலே 1000 மூலம் கம்பத்தை நாட்டி ஆமா கம்பத்துக்கு மேலே சரிதான் தவ பொருட்களை எடுத்து வைத்து சரி கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார்கள் ஆமா படிக்க கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியவை நாட்டி நாட்டி ஊசி உலகின் மேல் 2 பேர்களும் ஒன்று கொண்டு ஆமையா நாசி அடைக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார் அல்லவா ஆமா அப்படி தவம் இருந்து வருகின்ற போது என்னய்யா ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல எவ்வளவு ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல அதுவும் இல்ல அவர் 6 வருடம்